सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। निसंगत्वम निसंगत्वे निर्मोहत्वम निर्मोहत्वे निश्चलतत्वम निश्चलतत्वे जीवन मुक्ति गुरुभ्यो நமக பெரியவாள்கிட்ட நான் கேட்குற முதல் கேள்வி, பெரியவாள்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது, பெரியவாள் சொல்கிறத தான் நம்ம கேட்டுன்னு இருக்கணும். பட் இருந்தாலும் எங்களுடைய சந்தேகங்களை வந்து கேள்வி மூலியமாக உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம். நாடகம் போடுற எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கால்வாசி எங்கள் நாடகங்கள்லாம் இருக்கும். 4:30 ராகுகாலம். நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆர்ஆர் சபா இருந்தால் 6 மணிக்கு அப்புறம் கிளம்புவோம், ராகுகாலம் கழிச்சு. சப்போஸ் தள்ளி இருக்கிற ராஜாண்ணாமலை மன்றம் இருந்தால் ஒரு 4:30க்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுவோம். இது வந்து இங்கே நாடகம் போடுற எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. பட் இப்போ வந்து நாங்கள் வந்து சில வெளிநாடுகள்லாம் கூட போய் நாடகம் போடுறோம். இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூரே எடுத்துட்டிங்கன்னா அங்கே 4:30 வந்து 7 ஆயிடுது, 6:30 வந்து 9 ஆயிடுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து ட்ராமாவை எப்படி போகிறது? அந்த ஊர் டயத்துக்கு ராகுகாலத்தை பார்க்கணுமா, நம்ம இந்த இப்போ இருக்கிற 4:30 ராகுகாலத்தை பேஸ் பண்ணி நாடகம் போடணுமா? எனக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தேகம். பெரியவா வந்து தயவு கூர்ந்து இந்த என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும். பஞ்சாங்கம் என்பது இந்தியாவிலேயே பல ஊர்களுக்கு 5 நிமிஷம், 3 நிமிஷம், 8 நிமிஷம், 10 நிமிஷம் வித்தியாசப்பட்டு கணிக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. ஆகவே ஸ்ரீமடத்தின் பஞ்சாங்கத்திலே கூட ஒரு 30 ஊர்கள் போட்டிருக்கிறோம். இந்தந்த ஊரில் கணிக்கும்போது இத்தனை 5 நிமிஷம், 10 நிமிஷம், 8 நிமிஷம் வித்தியாசம் வருகிறதெல்லாம் போட்டிருக்கிறோம். இங்கே நிமிட வித்தியாசத்தில் வரும்பொழுது கூட நட்சத்திரமோ திதியோ கொஞ்சம் மாறி போய்விடுகிறது. ஆகினாலே எந்த ஊராக இருந்தாலும் அந்தந்த ஊர் பிரகாரம் நமக்கு எந்தவித காரியங்களையும் மங்கள காரியங்களையும் கடைபிடிக்கணும் என்பது நியதி. எந்த மங்கள காரியமாக இருந்தாலும் அதற்கு முகூர்த்த வேலை, நல்ல வேலை பார்க்கிறோம். அதற்கு அந்தந்த நேரத்திலே அந்தந்த நாட்டிலே செய்ய போகிறோம், அந்தந்த நேரத்திலே செய்ய வேண்டும். அந்த நேரம் என்பது சூரிய உதயம் முதல் ராத்திரி வரை என்ன நேரம் எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்கள் செய்ய வேண்டும். அதற்காக இப்பொழுது ஸ்ரீமடத்தின் ஆசீர்வாதத்துடன் அமெரிக்காவுக்கு மாத்திரம் இப்பொழுது அவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டபடி பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறோம். அந்த ஊர் நேரப்படியே என்னென்ன காரியங்கள் பண்ண வேண்டும் என்பது இருக்குது. ஆகவே ஒவ்வொருவரும் எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் அந்தந்த ஊர் நேரப்படி ராகுகாலமோ தியாஜ்யமோ மங்கள காரியமோ எந்த முகூர்த்தமாக இருந்தாலும் கும்பாபிஷேகமோ அந்தந்த ஊர் நேரப்படி அந்தந்த முகூர்த்த காலத்தை பார்த்து நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இந்த முகூர்த்தம் பார்த்து கொண்டு அந்த ஊர் சொல்கிறதுக்குள்ளாக அந்த ஊரில் இந்த நேரம் மாறி போய் முகூர்த்த நேரத்தில் ராகுகாலம் அந்த ஊரில் இருந்தால் சரியாக வராது. ஆகவே அந்த ஊர் நேரப்படி இந்த ஊரிலே முகூர்த்தம் கணித்து கொண்டு போய் கூட அங்கே செய்யலாம், தப்பல்ல. ஆக முகூர்த்தம் கணிப்பது இந்தியாவிலே கணித்தாலும் கூட அந்த ஊர் நேரத்தை கணித்து அந்த நேரப்படி எல்லா மங்கள காரியங்களும் நல்ல காரியம் நடத்த வேண்டும். அதுதான் முயற்சி. जय जय शंकर हर हर शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव शिव शंकर हर हर शंकर. பரமாச்சாரியாளுக்கு நமஸ்காரம். என் பேர் மோகன் ராம். உங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா ரைட் ஆனரபிள் ஸ்ரீனிவாச சாஸ்திரியோட கொள்ளு பேரன். அப்பா விபி ராமன் வக்கீலாக இருந்தார். நான் இந்த சினிமா டிவிலெலாம் நடிச்சுட்டு இருக்கேன். 2-3 சந்தேகங்கள், அதை உங்ககிட்ட தீர்த்துக்கிறதுக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த ராம்ஜிக்கும் நன்றி சொல்லிட்டு என் சந்தேகத்தை கேட்டுக்கிறேன். ராகுகாலம், யமகண்டம் இதெல்லாம் பார்த்து தான் எல்லா காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்கிறா. எல்லாம் பார்த்து பஞ்சாங்கத்தை பார்த்து நேரத்தை குறித்து நட்சத்திரம் நாள் எல்லாத்தையும் பார்த்து செஞ்சப்புறமும் சில காரியங்கள், ஏன் பல காரியங்கள் வந்து நன்னா ஆறதில்லை. கல்யாணம்னா அது வந்து சுபமாக இருக்கிறதில்ல, இந்த மாதிரிலாம் நடக்கிறதே. இது ஏன்? அப்போது நம்ம நாள் கிழமெல்லாம் பார்க்கறது தப்பா, இல்லை பார்த்தவா தப்பா, இல்லை பார்க்காம இருந்துட்டா சௌரியமா? எதில் குறை? மனிதனுடைய முயற்சி இன்றியமையானது. அதற்காக ராகுகாலம் யமகண்டெல்லாம் பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஆனால் அதற்கும் மீறி விதி ஒன்று இருக்கிறது, இறைவனுடைய சங்கல்பம் ஒன்று இருக்கிறது. சில சமயம் இறைவனுடைய சங்கல்பம் விதியும் ஒன்றாக போய்விட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. விதி மாத்திரம் இருந்தால் கூட கொஞ்சம் மதியால் வென்று விட முடியும். ஆனால் இறைவனுடைய சங்கல்பம் இருக்கும் பொழுது அந்த விதியை கூட யாராலும் மாற்ற முடியாத அளவுக்கு ஆகிவிடும். அது மாதிரி நிலையிலே யமகண்டனோ ஆவுகாலமோ இதெல்லாம் பார் செய்தாலும் கூட ஒரு விதியும் யமகண்டனும் விதியும் ஒரு ஈஸ்வர சங்கல்பம் சேர்ந்து வரும்பொழுது அந்த பணி தோல்வியைத்தான் தழுகிறது. ஆகவே விதி மாத்திரம் இருந்தாலும் கூட நாம் இறைவனுடைய அருளாலே பலத்தினாலே விதியை மதியால் வென்றுவிட முடியும். ஆனால் இறைவனுடைய சங்கல்பத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. ஆக
விதியோடு கூட இறைவ சங்கல்பம் சேர்ந்து விட்ட பொழுது ராகுகாலம் இருந்தாலும் குறுக்கிட முடியாது, எவங்கள்னாலும் குறுக்கிட முடியாது. ஈஸ்வர சங்கல்பமே பலமாக இருந்து எல்லாவற்றையும் தோக்கடிக்கும், அது தோல்வியை கொடுக்கும். நமஸ்காரம். என்னோட பேர் ஷோபா. என்னோட கேள்வி எல்லா நாட்டிலையும் நதிகள் இருக்குன்னு, ஆனா நம்ம அந்த நதிகள்ல யாரும் ஒரு சாங்டிட்டியோட குளிக்கிறது இல்லை, எதுவும் பண்ணல. ஆனா நம்ம நாட்டில் மட்டும் இந்த நதிகள்ல ரொம்ப சாங்டிட்டியோட பயபக்தியோட குளிச்சுட்டு அதுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுத்து அது புனிதமான நதின்னு சொல்லிக்கிறாரு. இதுக்கு என்ன விளக்கம்? உலகிலேயே இந்திய நாடு ஒன்றுதான் புனிதமான நாடு, பவித்திரமான நாடு, புண்ணியமான நாடு. பாக்கி எல்லா நாடுமே அவரவர்களுக்கு நாட்டின் பெருமை உண்டே தவிர புண்ணியம் பவித்திரம் என்று அவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. இந்தியர்களுக்கு மாத்திரமே இந்தியர்களாலேயே ஒத்துக்கொள்ளப்பட்டது, இந்துக்களாலே ஒத்துக்கொள்ளப்பட்டது புண்ணியமான நதி, புண்ணியமான ஊரே, புண்ணியமான தேசம் என்று. அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளெல்லாம், சீனா போன்ற நாடுகளெல்லாம் பெரிதாக இருந்தாலும், வல்லவர்களாக இருந்தாலும், பொருளாதாரத்திலோ இராணுவத்திலோ விஞ்ஞானத்திலோ பெரியவர்களாக இருந்தாலும், நாட்டை பொறுத்தவரை அவர்கள் புனிதமானது என்றோ அதை ஒரு சயின்டிஃபிக் பவித்திரமானது என்றோ அது கௌரவமிக்கதோ என்றோ அப்படி நினைப்பதில்லை. அவர்கள் விஞ்ஞானத்திலே முன்னேறிவிட்டோம், பொருளாதாரத்தை தான் நினைப்பார்களே தவிர இதுபோல் நினைப்பதில்லை. அந்த நிலை இந்தியர்களுக்கு மாத்திரமே பாரம்பரியமாக வந்து கொண்டிருப்பதனாலே இந்தியாவிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதையாக நாம் சொல்கிறோம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி, நர்மதா, சிந்து போன்ற நதிகள் எல்லாத்தையும் வெறும் ஜலமாக சொல்வதில்லை, ஒரு தேவதா வடிவமாக வந்து பிறகு நீராக கரைந்து பிறகு சமுத்திர ராஜனை அடைந்து ஒரு பெண் நதியாக வந்து ஒரு சமுத்திர ராஜனை அடைவதாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள தொடர்பு போல் அந்த நதியை எல்லாம் ஒரு பெண்ணாக வர்ணித்து ராஜாவாக சமுத்திரனை வைத்து சமுத்திர ராஜனை இந்த பெண் நதியான கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதி போன்ற நதிகளெல்லாம் அடைகிறது என்று அப்படி ஒரு வரலாற்றை நாம் சொல்லியிருப்பதனாலே அதிலே ஒரு புனிதத்துவத்தை நாம் காண்கிறோம். ஆகவேதான் கங்கையிலே குளித்தால், கங்கையை நினைத்தால், கங்கை நீரை குடித்தால் புனிதமான சொல்கிறோம். அதுபோல் தான் காவேரி நம்முடைய தமிழகத்திற்கே உரித்தானது. இதுபோன்று பவித்திர நதிகள், புண்ணிய நதிகள் இவைகளெல்லாம் நினைத்தாலே, ஸ்நானம் செய்தாலே கூட நமக்கு புண்ணியத்தலை குடிது என்ற நம்பிக்கை நம்முடைய புராணங்களிலும் நம்முடைய அனுபவத்திலும் நம்முடைய நிலையிலும் கூட இன்றைக்கு நாம் காணலாம். கங்கை நீரை எத்தனை நாள் ஒரு டப்பாவில் அடைத்து வைத்திருந்தாலும் அது கொஞ்சம் கூட மாசுபடுவதில்லை. மற்ற சாமான் நீர்களை நாம் ஒரு வாரம் அடைத்திருந்தால் கூட அதுக்குள்ளே எவ்வளோ புழுக்களை நாம் காண முடியும். அதில் ஒரு புனிதத்துவம் இருக்கிறது. அதில் வராத பொல்யூஷன் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ சாக்கடை தண்ணியும் கலந்தாலும் கூட, ஆனால் அந்த தண்ணியை நாம் எடுத்து வைத்து ஒரு வாரம் 10 நாள் ஒரு வருஷம் வச்சிருந்தாலும் கூட அது கெடுவதே இல்லை என்று இன்றைக்கும் பல விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் கூட ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை. நம்முடைய சாஸ்திரம், சம்பிரதாயம், ஒரு பாரம்பரியம் நமக்கு நம்பிக்கை இருப்பதோடு கூட விஞ்ஞானம் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை கங்கையை பற்றி. அப்படிப்பட்ட கங்கை போன்ற புண்ணிய நதிகளெல்லாம் அதிலே ஸ்நானம் செய்தால், அதிலே நாம் எல்லாம் தீர்த்தம் குடித்தால், அந்த தீர்த்தத்தை குடித்தால், போஷன் செய்து கொண்டால், அது பெயரை சொன்னாலே கூட நமக்கெல்லாம் புனிதத்துவம் கிடைக்கும். ஆகவே தான் கங்கா கங்கேதியோ ப்ரூயாத் யோஜனானாம் சதேரிபின்னு சொன்னார்கள். கங்கை கங்கை என்று பெயரை சொன்னால் கூட நமக்கு 100 மைலுக்கு அப்பால் இருந்து அந்த புண்ணியங்கள்லாம் கங்கையில் ஸ்நானம் செய்த புண்ணியம் கூட கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்படித்தான் காவேரி போன்றவர்களெல்லாம் இந்த நதிகளுடைய வந்த வரலாற்றை பார்த்தாலே பெரிய மகர்ஷிகளுடைய மூலமாகத்தான் இவைகள்லாம் வந்திருக்கிறது. வந்ததனுடைய நிலையை பார்த்தாலும் பல பேர்களை புனிதப்படுத்தி தான் வந்திருக்கிறது தெரிகிறது. கங்கையானது பல ஆயிரக்கணக்கான நரகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் புனிதப்படுத்துவதற்காக, சகரபுத்தர்களை புனிதப்படுத்துவதற்காக வந்ததாகத்தான் சொல்வார்கள். அப்படி நரகத்தில் உள்ளவர்களெல்லாம் புனிதப்படுத்த அந்த கங்கை நம்ம பூமியில் இருக்க, பூலோகத்தில் இருக்க நம்மை புனிதப்படுத்தாதான் என்ன? நரகத்தை அடைந்த ஆயிரக்கணக்கானவர்களை புனிதப்படுத்த வந்த கங்கையானது அவ்வளோ பேரை புனிதப்படுத்தி என்றால் பூலோகத்தில் உள்ள நம்மை மாத்திரம் புனிதப்படுத்தாதான் என்ன? ஆகவே நம்மை போன்ற மனிதர்களும் உயிரினங்களும் எல்லாம் கூட புனிதப்படுத்தப்படும் என்பதற்காகத்தான் கங்கை போன்ற புனித நதிகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கின்றன. அவைகளை ஸ்நானம் செய்கிறோம். அவைகளுக்கு மேளா போன்ற பெரிய நிகழ்ச்சிகள்லாம் வருகின்றன. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் அதில் ஸ்நானம் செய்கிறார்கள். உடம்புகளுக்காக ஸ்நானம் செய்வதில்லை, புனிதத்துக்காக. உடம்புகளுக்காக ஸ்நானம் செய்து வீட்டிலே ரூமிலே ஸ்நானம் செய்வது, சோப்பு போட்டு குளித்துக் கொள்வது. ஆனால் அங்கே கங்கையிலே வெறும் ஒரு முழுக்கு போட்டு அந்த ஜலம் நம் உடம்பு பட்டால் போதுமானது, அவ்வளோ புனிதத்துவம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் மேளா காலங்களிலே, அங்கே கும்பமேளா போன்ற காலங்களிலே குளித்து ஸ்நானம் செய்து புனிதத்தை பெறுகிறார்கள். ஆக புனிதத்துவம் என்பது வந்த வரலாறிலிருந்து முடியும் வரலாறு வரை நோக்கினால் அதனுடைய புனிதத்துவம் நமக்கு விசேஷமாக தெரியும். அது இந்திய நாட்டுக்கே தனிப்பெருமை கொண்டது. அதனால்தான் இந்தியாவில் உள்ள நதிகளுக்கெல்லாம் பெருமை. மற்ற நாடுகளுக்கெல்லாம் வெறும் விவசாயத்துக்கும் மின்சாரத்துக்கும் மாத்திரமே உபயோகப்படுத்துகிறார்கள். ஸ்நானம் கூட செய்வதில்லை. அவர்கள் புனிதமாகவும் கருதுவதில்லை, ஸ்நானமும் செய்வதில்லை.
நம்ம ஊர்லேயே கூட அதே வெளிநாட்டுக்காரர்கள் வந்து புனிதமாக இருக்குன்னு அவர்களே இந்த கங்கையிலிருந்து இந்த புனித நதியிலும் இங்கே வந்து ஸ்நானம் செய்தார்கள். அவர்கள் ஊரிலே நடக்கக்கூடிய நதியிலே ஸ்நானம் கூட செய்வதில்லை, புனித எண்ணமும் இல்லை. ஆனால் நம்ம ஊரில் உள்ள நதிகளுக்கு வந்து அவர்களே புனிதத்தன்மை அடைவதற்கும் நல்ல கதி அடைய வேண்டுவதற்காகவும் நம்ம ஊர் நதிகளிலிருந்து ஸ்நானம் செய்கிறார்கள் என்பது கண்கூடாக காணும். நமஸ்காரம். என் பேர் பாரி வெங்கட். நான் எஸ்வி சேகர் சார் கூட ட்ராமாலலாம் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவருடைய ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிறேன். பத்திரிகைகளெல்லாம் நான் ஆன்மீக மேட்டர்லாம் எழுதிட்டு வரேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ சிதம்பர ரகசியம்னு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அது ஜன்னல் வழியாக அப்படி எட்டி பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி சரியான விவரம் இது வரைக்கும் கிடைக்கல. கரெக்டான சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்ன, அதனுடைய தத்துவம் என்னங்கிறத நீங்கள் சொல்லணும். பஞ்சபூதங்கள், பிருத்திவி க்ஷேத்திரம், காஞ்சிபுரம். இந்த ஊரில் உள்ள சிவக்ஷேத்திரம் மண்மயமாக உள்ளது, சிவன். ஆகவே அதற்கு அபிஷேகம் கிடையாது. திருவாரூர்லேயும் சிவன் மண்மயமாக இருக்கிறார், அவருக்கு அபிஷேகம் கிடையாது. இது பிருத்திவி க்ஷேத்திரம். மண்மயமாக சிவன் இருப்பதுனாலே பானவட்டத்துக்கு தான் அபிஷேகங்கள்லாம் சிவனுக்கு நேரடியாக கிடையாது. அதுக்கு ஆதாரமான பானவட்டத்தை தான் அபிஷேகம் செய்வார்கள். ஜலக்ஷேத்திரம் ஜம்புகேஸ்வரம். அந்த சுவாமியின் அடியிலே எப்பொழுதும் திருப்பாதத்திலிருந்து லிங்கத்தின் அடியிலிருந்து ஜலம் வந்து கொண்டே இருக்கும். ஜலத்துக்கு ஆதாரமான தேவதை. ஆக ஜலக்ஷேத்திரம். மூன்றாவதாக ஜோதி க்ஷேத்திரம் திருவண்ணாமலை. வெறும் நெருப்பு மாத்திரமல்ல, ஞான ஜோதியை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஆக ஞான ஜோதி உள்ள லிங்கோத்பவ மூர்த்தி 3ஆம் ஜாமத்தில் அமைந்த அடிமுடி காணாத ஜோதி க்ஷேத்திரமாக வளர்ந்த சிவனுடைய மகாட்சேத்திரம் ஜோதி க்ஷேத்திரம், ஞான ஜோதி க்ஷேத்திரம் திருவண்ணாமலை. வாயு க்ஷேத்திரம் காளஹஸ்தி, ஸ்ரீகாளஹஸ்தி. எப்பொழுதும் ஒரு தீபம் மாத்திரம் அசைந்து கொண்டே இருக்கும், காத்துக்கு அடையாளமாக இன்றைக்கும். 5ஆவதாக உள்ளது சிதம்பர க்ஷேத்திரம். அது ஆகாய க்ஷேத்திரம். ஆகாயம் என்றால் ஸ்பேஸ், இடைவெளி. அந்த வடிவத்திலே பரபிரம்ம சுரூபம் ஒன்றுதான் இருக்கிறது. அந்த பரபிரம்ம சுரூபமாக சிதாகாச வடிவமாக சித்ரூபமாக பரமாத்ம சுரூபமாக விளங்கக்கூடியவர் நடராஜ பெருமான். வடிவத்திலே நடராஜராக இருந்தாலும் அருவத்திலே அவர் சிதாகாசமாகவும் சச்சிதானந்த பரமாத்ம சுரூபமாக விளங்குவதனாலே சிதம்பர ரகசியம் என்று சொல்கிறார்கள். ரகசியம் என்றால் மிகவும் விசேஷமாக தெரிந்து கொள்ளக்கூடியது தான் ரகசியம் சொல்வார்கள். ரகசியத்தை வெளியிலே கொண்டு வர முடியாது. நிதானமாக தான் ரகசியம் எல்லாருக்கும் புரியும். அந்த வகையிலே சிதம்பர ரகசியம் என்றால் சிதம்பரத்திலே இடைவெளி ரூபமாக, ஸ்பேஸ் ரூபமாக, சச்சிதானந்த சுரூபமாக பரமாத்ம சுரூபம் அங்கே இருப்பதனாலே அவர் அந்த சத்தியமான ஒரு சுரூபத்திலே ரகசியமான வடிவத்திலே இருந்து எல்லோரும் அனுபாலிப்பதனாலே சித்த அம்பர ரகசியம். சித்து என்றால் சச்சிதானந்த சுரூபம், அம்பரம் என்றால் இடைவெளி ஆகாச சுரூபம். அந்த வடிவத்தில் உள்ள ரகசிய சுரூபம் ஆத்மஸ்வரூபம் பரமாத்ம சுரூபம் என்று பெயர். ஆகவே பரமாத்ம சுரூபமே சச்சிதானந்த வடிவமாக அருவு வடிவத்திலே இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு வடிவம் சிதம்பர ரகசியத்துடைய ஒரு தன்மை. அது நமக்கு புரியாதனாலே தர போட்டு காண்பிப்பார்கள். ஏதோ ஒன்று இருக்குன்னு நாமெல்லாம் அந்த வில்லுதலை மாலை பார்த்து ஒரு கும்பிடு போடுவோம். நமக்கு குரு வழிபாட்டிலே பார்த்து பழக்கமானதினாலே அருவமாவுள்ள சச்சிதானந்த சுரூபத்தை பார்ப்பதற்காக ஒரு ரகசியம் என்ற இடத்தை வைத்து அதை திரையை விலக்கி காண்பித்தால் ஆஹா என்று அந்த இடத்துல ஒரு ஜோதியை பார்த்துவிட்டு வில்லுதளத்தை பார்த்துவிட்டு இங்கே தான் சிதாகார சச்சிதானந்த பரமாத்மா இருக்கா என்று நம்முடைய மனதிற்கு அனுபவம் வருவதற்கு ஏற்றவாறு சிதம்பர ரகசியம் என்று சச்சிதானந்த பரமாத்மா சுரூபத்திற்கு அந்த பெயர் வந்திருக்கிறது. जय जय शंकर हर हर शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव शिव शंकर हर हर शंकर. நான் சச்சு. நமஸ்காரம். பெரியவா கிட்ட ஒரு சந்தேகம் ஒன்று கேட்கணும். கிருஷ்ணருடைய பத்னிகள் சத்யபாமாவும் ருக்மணியும் தான். ஆனால் பாட்டில் கிருஷ்ணரை பற்றி வர பாட்டில் எல்லாமே ராதா சமேதா கிருஷ்ணான்னு வருது. அதனுடைய அர்த்தம் என்ன, தத்துவம் என்ன? வரலாறு பாகவத வரலாறு பிரகாரம் ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி இப்படி பல மனைவிகளோடு கிருஷ்ணன் வாழ்ந்தாலும் உபனிஷத் தத்துவ பிரகாரம் ராதா கிருஷ்ணன் என்று ஜீவபிரம்ம ஐக்கியத்தை வளர்க்கும் விதத்திலே ராதாகிருஷ்ணன் பக்தியை வளர்ப்பதற்காக அந்த வழிமுறை பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது, மற்ற புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கலியுகத்திலே பக்தி பிரதானமாகத்தினாலே ராதாகிருஷ்ணாவை சேர்த்து சொல்வதன் மூலம் ஜீவ பரமாத்மா ஐக்கியத்தின் வருவதற்கு, அந்த ஞானம் பெறுவதற்கு, பக்தி பெறுவதற்கு, முக்தி பெறுவதற்கு வாய்ப்பாக என்பதற்காக ராதாகிருஷ்ணா பத்ததி என்று சைத்தன்ய மகாராஜ் முதல்
அதனுடைய வளர்ச்சி வந்திருக்கிறது. பத்மபுராணம் முதல் அதனுடைய வளர்ச்சி வந்திருக்கிறது. பாகவத்திலே அந்த உல்லேகம் ரொம்ப அதனுடைய சூச்சனை மிக குறைவு. பாகவத்திலே சத்யபாமா ருக்மணி போன்றவர்களுடைய வரலாறு தான் இருக்கிறது. ஆனாலும் அங்கே மாமூலாக சாமானியமாக ஒரு இறைவனுடைய நிலையை வர்ணித்து ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது ஜீவபிரம ஐக்கியத்தை நிலையத்தை விளக்கி அந்த பக்தியின் மூலம் உச்ச நிலையை அடைய வேண்டும், உன்னத நிலையை அடைய வேண்டுவதற்காகத்தான் அந்த ராதாகிருஷ்ணா பக்தியை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நமஸ்காரம். நான் எஸ்வி வெங்கட்ராமன். இப்போது மேலை நாட்டவர்களுக்கெல்லாம் நம்ம கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கா. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி அதிகமாக தெரியறதில்லை, தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதும் இல்லை. இதுக்கு பெரியவா என்ன அறிவுரை சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கலான்னு. இன்றைய தலைமுறையிலே பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு பணி இது. அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை 3 வயது முதலே அவளுக்கு தலையெல்லாம் கிராப் வெட்டி வெளிநாட்டு பழக்க பிரகாரம் வருவதற்கு டாடா டாடியெல்லாம் சொல்லிக் கொடுத்து, கையெல்லாம் அசத்தி கொடுத்து, போயிட்டு வருவதற்கு டாடா சொல்லு என்றெல்லாம் பழக்கப்படி கொடுத்து, டாடா டாடி என்று தாய் தகப்பனார் சொல்லிக் கொடுப்பது, டாட்டா என்று கையை காட்டி கொடுப்பது போன்ற பலவித நிகழ்ச்சிகள்லாம் பெற்றோர்களே இன்றைக்கு குழந்தைகளை தயாராக்குவதனாலே வந்த விபரீதம் இது. அதனால பெற்றோர்கள் இவைகளெல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு நம்முடைய குழந்தைகள் ஆங்கிலத்திலே பேசட்டும் தவறல்ல, ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தை விடாமல், நம்முடைய பழக்க வழக்கங்களை விடாமல், மொழி மேல் துவேஷம் இல்லாமல், விஷயத்தின் மேல் பற்றுக்கொண்டு, நம்முடைய கலாச்சாரத்தின் மேல் பண்பாட்டு மேல் பற்றுக்கொண்டு, எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழிக்கு ஏற்றவாறு நம்முடைய கலாச்சாரத்தை அழைத்து கொண்டு செல்வது தான் உயர்ந்தே தவிர மொழியின் ஆசையினாலே வேகத்தினாலே கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்டு போவது எந்த விதத்திலும் சரியில்லை. இது பெற்றோர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகளை காக்க வேண்டியது. அதேபோல் பள்ளிக்கூடத்திலும் இந்த நிலையை ஆசிரியர் பெருமக்களெல்லாம் மாற்றி வளர்த்தி கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை. ஆகவே பள்ளி கூடங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இருவரும் நம்முடைய கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் பழக்க வழக்கங்கள் மீதும் ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, என்ன பாஷை படித்தாலும் சரி, பாஷையை காட்டிலும் அதில் உள்ள விஷயங்கள் முக்கியம் என்பதை, கலாச்சாரம் பண்பாடு முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் அந்த மொழியிலேயே அவர்களை தயாராக்குவது மிகவும் உசந்தது. இப்பொழுது கூட அமெரிக்காவிலே உள்ள நம்முடைய இந்திய குழந்தைகளெல்லாம் பலரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழே தெரிவதில்லை, ஆனால் நம்முடைய கலாச்சாரப்படி அவருடைய வாழ்க்கையும் கூட வாழ்த்துக்கொண்டு சில குழந்தை அழைத்துக்கொண்டு எங்களிடம் காண்பிக்கிறார்கள். அப்படி அந்த ஊரிலே சென்று நம்முடைய கலாச்சாரப்படி ஆங்கில முறையிலேயே கூட அவர்கள் வளர்த்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தை மறவாமல் அவர்கள் எப்படி பழக்கப்படுத்துகிறார்களோ, நம்முடைய ஊரிலே நம்முடைய பெற்றோர்களெல்லாம் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு அவைகளை பழக்குவது என்பது மிக கடினமல்ல. மொழியின் பெயரால் கலாச்சாரத்தை மாற்றுவது என்பது மிக தவறானது. ஆகவே மொழி என்பது ஒரு நாகரிகத்தின் பெயரால் வளரக்கூடியது. கலாச்சாரம் என்பதால் பாரம்பரியத்தை நமக்கு காக்கக்கூடியது. அந்த பாரம்பரியத்தை விட்டு வெறும் மொழி மாத்திரம் இருந்தால் அதன் மூலம் நம்முடைய கௌரவம், பாரம்பரியம், நம்முடைய கௌரவம் எல்லாமே போய்விடுகிறது. நம்முடைய தேசத்தினுடைய குடும்பத்தினுடைய கௌரவம் கூட போய்விடுகிறது. மனோபாவம் கூட மாறிவிடுகிறது. ஆகவே மனோபாவம் கூட மாறாமல் நல்ல நிலையில் இருப்பதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த நல்ல பழக்கத்தை மொழியின் பேரால் இந்த கலாச்சாரத்தை மாற்றாமல் நல்ல வழியிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பரமாச்சாரியாளுக்கு நமஸ்காரம். பேர் மோகன்ராம், தொழில் நடிகன். இந்த நடிகன்கிறவால கொஞ்சம் ஆசைப்படுறவா, ஏன் பேராசைப்படுறவானே சொல்லலாம். நான் டிவியில் நடிக்கிறேன், சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. அது ஆசையா பேராசையா? சில சந்தேகங்கள் பெரியவா. கீதையில் நிஷ்காமிய கர்மம் கர்மண்யே வாகி காரஸ்தே, அதாவது எந்த பலனையும் எதிர்பார்க்காம நீ உன்னுடைய தொழிலை செஞ்சுட்டு போங்கிறா. இப்போ பலனை எதிர்பார்க்காம தொழில் செய்யணும்னா எல்லாரும் ஃப்ரீயாக செய்யணும், அது முடியாது. நாங்கள் எல்லாருமே பலன்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு ஆசையாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் அதை பேராசைன்னு சொல்கிறா. ஒரு ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு ரொம்ப தின் லைன் இருக்குது. எப்போ ஆசை பேராசையாக மாறுறது, இல்லை எப்போ நம்மளால் பேராசையை ஆசையாக மாற்றிக்க முடியும், எது லிமிட்டு, எதை வச்சு நம்ம லிமிட்டை ஜட்ஜ் பண்ணணும், இந்த ஒரு சந்தேகத்தை தீர்த்து வச்சா சௌரியமாக இருக்கும். ஆசை இருந்தால்தான் ஒரு மனிதனே முன்னேற முடியும். 6வது 7வது போக வேண்டும் என்ற ஆசை இருந்தால்தான் படித்து முன்னேறுவான். உத்தியோகத்திலிருந்து ஹிட்லர்லேருந்து மேனேஜர் ஆகணும்னு ஆசை இருந்தால்தான் வேலை முயற்சி செய்வான். ஆசை என்பது தவறு அல்ல, ஆனால் பேராசை என்பது தவறு. பேராசை என்பது என்ன? வேலையை செய்யாமலே படிக்காமலேயே நம்ம அடுத்த கிளாஸ் போடணும், உழைக்காதே அடுத்த மேல் ப்ரொமோஷன் பண்ணணும் என்று நினைப்பது பேராசை. உட்கார்ந்த இடத்திலே லாட்டரியிலேயே லட்சக்கணக்கான ரூபாய் வந்துவிட வேண்டும், உட்கார்ந்த இடத்திலே
பல பேர் நம்மை கௌரவிக்க வேண்டும். இப்படி சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டே ஆனால் பேராசைப்பட்டு கொண்டு அதற்காக தவறான வழிகளை பயன்படுத்துகிறது. அதுதான் பேராசைனால் வரக்கூடிய துன்பம். அதனாலே ஆசை தவறல்ல. அப்பொழுதுதான் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கும் சோம்பேறி எல்லாம் ஆக்குவதற்கும் வழிகோலாக உதிக்கும். ஆனால் பேராசை என்பது மனிதனுடைய புத்தியையும் மறைக்கும், அவனுடைய செய்களையும் மறைக்கும், அவனுடைய பாதையும் மறைக்கும், அதன் மூலம் அவனுக்கு பேரழிவையும் கொடுக்கும். ஆகவே பேராசை ஒரு நாளும் நமக்கு உதவாது. துரியோதனன் தான் அதற்கு எடுத்துக்காட்டு. பேராசினால் அழிந்த துரியோதன வம்சத்தை நாம் அப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசையினால் 5 வீடு இருந்தால் கூட போரும் என்று நினைத்தார்கள் பஞ்சபாண்டவர்கள். அவர்கள் இன்றும் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய பேரும் புகழும் இருக்கின்றன. ஆக ஆசை தவறல்ல, 5 வீடு இருந்தால் போரும் நினைத்தார்கள் அவர்கள். அது போரும் ஒரு மனிதனுக்கு. எத்தனை மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையோடு இருப்பது ஆசை. இதற்கு மேல் அதையும் கட்டி ஆள வேண்டும் என்று நினைப்பது பேராசை. ஆகவே மனிதனுக்கு எத்தனை தேவையோ உணவு, உடை, இருப்பிடம் போன்றவைகள் எத்தனை அவசியமோ அவைகளுக்காக முயற்சி செய்வது ஆசை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவையில்லாதையும் எத்தனையோ யுகத்துக்கு சேர்த்து வைக்கணும் என்று நினைப்பது பேராசை. அந்த பேராசை பேரழிவு கொடுக்கும். துரியோதனன் போன்றவர்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆசை தப்பல்ல. பஞ்சபாண்டவர்கள் மூலமாக 5 வீட்டுக்காக கூட மெனக்கெட்டு கடைசியில் அவர்கள் ராஜ்யத்தை கூட அடைந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டு ஆசையோடு நல்ல பணிகளை செய்வோம். பேராசையை ஒதுக்கி தள்ளுவோம். जय जय शंकर हर हर शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शिव शिव शंकर हर हर शंकर. என் பேர் சித்ரா கிருஷ்ணமூர்த்தி. நான் டீச்சராக இருக்கேன். இவ என் பொண்ணு பிரியதர்ஷினி. நமஸ்காரம் பண்ணுமா. உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னன்னா, குழந்தைகள், அதாவது பள்ளிக்கு போகிற குழந்தைகள் இந்த பருவத்திலேருந்து இந்த பருவம் வரைக்கும் இதைத்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நியதி ஏற்படுத்தி இருக்கா. அதையும் மீறி அரசியல்வாதிகள்லாம் அவளெல்லாம் கட்சியில் ஏற்படுத்தி இதை செய்யி அதை செய்யி, இந்த கட்சி அந்த கட்சின்னு தொண்டு செய்கிறா. அது நல்லதா கெட்டதா? அதாவது மாணவர்கள் அரசியலில் ஏற்படுறது, அரசியலில் ஈடுபடுறது நல்லதா கெட்டதா? அது அவளுடைய ஃபியூச்சரை பாதிக்குமா இல்லையா? சொன்னா நல்லா இருக்கும். 1வது முதல் 5வது வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பக்தி, தர்மம், நீதி, நல்லொழுக்கம் போன்ற நல்ல பண்புகளை மாத்திரமே போதிக்கும் பாடங்களை நாம் போதிக்க வேண்டும். 6 முதல் 8 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சமூகியல், கணக்கு, சரித்திரம் போன்றவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். 9 முதல் 11, 12 வரை படிப்பவர்களுக்கு எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு உலகாயுத விஷயங்களை எல்லாவற்றையும் போதிக்கலாம். ஆங்கிலம், ஹிந்தி, பல மொழிகளைச் சேர்ந்த எல்லாவற்றையும், தமிழ் எல்லாவற்றையும் போதிக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் சிறு வயது முதலாகட்டும், பெரிய வயதாகட்டும், காலேஜ் ஆகட்டும், கல்லூரி ஆகட்டும், அரசியல் என்ற ஒரு தொடர்பே மாணவர்கள் அடிகளிடையே இருக்கக்கூடாது. இதற்காகவே பள்ளிக்கூடத்திலே பழங்காலம் தொட்டு ஸ்கவுட் பாய்ஸ் குரூப், என்சிசி குரூப், இந்த குரூப்பெல்லாம் இருக்கிறது. அதுபோலவாக சமூக சேவை செய்து கொள்வது கற்றுக்கொண்டாலே போதுமானது. ஸ்டூடெண்ட்ஸு பலவிதமான அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள். இலக்கிய மன்றம் வைத்திருக்கிறார்கள். அதுபோல் இலக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்கும், பேச்சுகளை வளர்த்துக் கொள்வதற்கும், ஓவியங்களை வளர்த்துக் கொள்வதற்கும், பலவிதமான போட்டிகள் வளர்த்துக் கொள்வதற்கும் இலக்கிய மன்ற முறைகளை வைத்திருக்கிறார்கள். அதுபோல் ஸ்கவுட் பாய்ஸ் சேவைக்காக வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் பெரிய வயதானவுடன் என்சிசி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசியல் சார்பற்ற ஆனால் சமுதாய பணிக்காகவும் தன்னுடைய புத்தியையும் சக்தியையும் வளர்த்துக் கொள்வதற்காகவும் பல அமைப்புகள் இருக்கும் பொழுது புதிதாக அரசியலுடைய அமைப்புங்கிறது மாணவர்களுடைய தேவையே இல்லை. பெரியவர்களுக்கே இன்றைக்கு அரசியல் நிலை சரியாக இல்லாத நிலையிலே மாணவர்களுக்கு இந்த நிலை தேவையே இல்லை. அது கிட்டக்கே வரக்கூடாது. காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பாதார விந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய பெயர் எஸ்வி ரமணன். வாழ்க்கை என்பது அமைவதெல்லாம் அவர்களுடைய வினை பயன் விதிப்படி அமைகிறது என்று சொல்றாங்க. அப்படி இந்த விதியே மதியால வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதே நேரத்தில் எப்படி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த பணத்தை பிற்காலத்துக்கு தேவை இருக்கும்போது எடுக்கிறோமோ அது போல நம்முடைய புண்ணியங்களை இந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த புண்ணிய பலன்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது லௌகீகமான ஒரு எண்ணம். ஆனா இந்த வாழ்க்கைங்கிறது விதிப்படியோ அல்லது வினைப்படியோ அது எப்படி அமையிறது,
அதை எப்படி நம்முடைய மதியால வெல்ல முடியும் அப்படிங்கிறத பெரியவாவுடைய திருவாயால சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். விதிப்பயன் வினைப்பயன் ரெண்டும் ஒன்றுதான். நாம் எந்த விதை விதைத்தோமோ அதுதான் வினையாக வந்திருக்கிறது. எந்த விதை விதைத்தோமோ அதுதான் வினையாக வந்திருக்கிறது. அதாவது எதை நாம் செய்திருக்கிறோமோ அதுதான் திரும்பவும் நம் பலனாக வந்திருக்கிறது. எவ்வரி ஆக்ஷன் ரியாக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதுபோல் ஒரு ஆக்ஷன் இருந்திருக்கிறது, அதுக்கு ரியாக்ஷனாக இப்பொழுது வந்திருக்கிறது. ஏதோ ஒன்று செய்திருக்கிறோம், செய்யாமல் இப்பொழுது ஒன்று வராது. செய்தது விதி, படுவது வினை. ஆகவே விதி வினை என்பது செய்தது விதி, அனுபவிப்பது வினை. விதியை செய்வது நாம் மாத்திரம் செய்யவில்லை. நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய புத்தி, நம்முடைய துராசை, இப்படி எல்லாம் 4-5 காலங்களாலே ஒரு விதி நம்மை ஆட்டிக்கிறது. அதனாலே நாம் சில தவறான பணிகளை செய்ய தோன்றிவிடுகிறது, அல்லது நல்ல காரியங்களை செய்ய தோன்றிவிடுகிறது. விதி என்றாலே உடனே நாம் கெடுதலை மாத்திரம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விதியும் இருக்குது, கெட்ட விதியும் இருக்கிறது. விதி என்பது கண்ணுக்கு தெரியாத முன்னாடி செய்த ஒரு நல்லதோ பொல்லாததோ, கெடுதலோ நல்லதோ, தர்மமோ அதர்மமோ ஏதோ ஒன்றை குறிப்பிடக்கூடியது விதி என்பது. அந்த வகையிலே நமக்கு தெரிந்தும் தெரியாமல் நம்முடைய சூழ்நிலையினாலே நல்லதும் செய்திருக்கலாம், கெடுதலும் செய்திருக்கலாம். நம்மளுக்கு புத்திபூர்வமாக செய்திருக்கலாம், புத்தி இல்லாமல் நம்முடைய சூழ்நிலையாலும் செஞ்சிருக்கலாம். இப்படி எப்படி செய்திருந்தாலும் விதியினுடைய பயனாக ஒரு பலன் வந்தாக வேண்டும். விதிக்கு பலன் கொடுக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த வகையிலே நாம் செய்த விதி நல்லதோ கெடுதலோ, தர்மமோ அதர்மமோ, புண்ணியமோ பாவமோ, அதற்கேற்றவாறு நாம் அனுபவித்தாக வேண்டும். அதுதான் வினை பயன். சுகமோ துக்கமோ கஷ்டமோ கவலையோ வருகிறது, நமக்கு சந்தோஷமோ ஒன்று வருகிறது. இதிலிருந்து மனிதன் மீள முடியாது. மனிதனுக்கு விதி பயனோ வினை பயனோ இல்லாமல் மனிதன் வாழ்வு என்பதே கிடையாது. ஆனானப்பட்ட மகா ஞானிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் விதி பயனும் வினை பயனும் விடாது. ஆனால் சாமானிய மனுஷனுக்கும் ஞானிகள் மகான்கள் போன்றவர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், இவன் விதியினால் தான் வந்திருக்கிறது இந்த வினை என்பதை அறிந்து கொள்ளாமல் துன்பப்படுவான். மகான்கள் ஞானிகள் எல்லாம் விதியினாலே வந்திருக்கிறது, அனுபவித்து போகிறோம், கொஞ்ச நாள் இருந்தால் அது மாறிவிடும் என்று பொறுமையோடு இருந்து அதை சமாளிப்பார்கள். விதியை யாராலும் தவிர்க்க முடியாது, குறைத்து கொள்ள முடியும். வெயிலிலே போகிறோம், சூடு தாங்கவில்லை. மழையிலே போகிறோம், சூடு தாங்க முடியவில்லை. அப்பொழுது கொடையை பிடித்துக் கொள்கிறோம், வெயிலின் சூடு குறைகிறது. கொடையை பிடித்து கொண்டால், ரெயின் கோட் போட்டுக்கொண்டால் அப்பொழுது மழை வெயிலுடைய தாபம் குறைகிறது. நம்மிலேயே இருந்தாலும் கூட நமக்கு மேலே ஒன்று போட்டிருக்கிறோமே கொடையும் ரெயின் கோட்டு, அது தாங்கிக் கொள்கிறது. அதுபோன்று விதியும் விதியினால் வரக்கூடிய பயனை இறையருளும் நல்ல பழக்கமும் தைரியமும் பொறுமையும் நம்மிடையே இருந்தால் இந்த விதியினால் வரக்கூடிய வினை பயனை நாம் சமாளிக்க முடியும். அப்படி சமாளிக்கக்கூடிய தன்மை இருந்தால்தான் மனித வாழ்விலே நாம் முன்னேற முடியும். விதி வந்துவிட்டதே என்று பயந்து கொண்டு விட்டால் முன்னேறவே முடியாது. விதியை நாம் மதியால், இறை அருளால், நல்ல முயற்சியால், நல்ல சூழ்நிலையால், தைரியத்துடன் பொறுமையுடன் இருந்து முன்னேறுவதற்கு முயற்சி செய்தால் நல்வினை தீவினை இரண்டிலும் நாம் வெற்றி கண்டு இறை அருளை அடைய முடியும். சரணம் சரணம் சங்கர போற்றி, தாயினும் சால பரிந்தாய் போற்றி. சரணம் சரணம் சங்கர போற்றி, தாயினும் சால பரிந்தாய் போற்றி. அன்னை காமாட்சி அன்பா போற்றி, அகிலம் காக்கும் தலைவா போற்றி. ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கர, ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர. எப்போதும் நான் கூடும் இங்கு என்ன பார்க்க கூடும்.
சொக்கனோட பரம்பரையில் கத்துக்கிட்ட கூத்து. எப்பதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எந்த கை இங்கே வந்து கண்ணீர் துடைக்கும். பொங்கினா ஏழசனம் பூட்ட உடைக்கும். பூமியில் அஞ்சாதது எந்த தடைக்கும். மழையாரோ உடைக்கிறா, எவனோ திங்கிறா, கேட்டா மறைக்கிறா, விதிதான் என்கிறா. வகுத்து வச்சது யாரு, அந்த விதிய மாத்தி எழுது. இதுக்கும் அதுக்கும் பயந்தா இங்க எப்படி விடியும் பொழுது. சொக்கனோட பரம்பரையில் கத்துக்கிட்ட கூத்து. எப்போது நான் கூடும் இங்கு என்ன பார்க்க கூட்டம். எல்லாரையும் இழுக்கும் இங்க என்னோடைய ஆட்டம். கடல் என்ன உன்னுடனே ஓடுவே. என்னுயிரே எங்கெங்கும் நீயாக கண்டேன். என்னுயிரே எங்கெங்கும் நீயாக கண்டேன். வரும்போது சில தோழி வருவார், மேகங்கள் அவைதானே அங்கே. என்னுயிரே எங்கெங்கும் நீயாக கண்டேன். என்னுயிரே எங்கெங்கும் நீயாக கண்டேன்.
மீது நான் காணும் ரசமே தேன் வண்டும் காணாத பதமே. வானென்ன நதி என்ன கடல் என்ன உன்னுடனே ஓடுவேன். என்னுயிரே என் வாழ்வை உன் கையில் தந்தேன். என்னுயிரே என் வாழ்வை உன் கையில் தந்தேன். அறியாத சுவையாவும் ஒன்றாக எடுத்து ஆனந்தம் கொள்வோம் தினமே. ஏழேழு ஜென்மங்கள் வந்தாலும் உன் மடியில் ஆடுவேன். என் உயிரே எங்கெங்கும் நீயாக கண்டே. என்னுயிரே என் வாழ்வை உன் கையில் தந்தேன். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஏ ராதா I love you. ஏ ராதா I love you. இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. ஹே ராஜா I love you. ஹே ராஜா I love you. இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. மங்கை நீ ரதிதேவி தங்கை நீ. மன்னத்தி இளநெஞ்சி கல்வெட்டி. சிறு இடை சிறை சிறையிடு எனை. கண்ணுக்குள் காவல்துறை வா கைதாக்கும் ஆயுள் வரை. மங்கை நீ ரதிதேவி தங்கை நீ. மன்னத்தி இளநெஞ்சி கல்வெட்டி. சிறு இடை சிறை சிறையிடு எனை. கண்ணுக்குள் காவல்துறை வா கைதாக்கும் ஆயுள் வரை. என் ஆசை ராஜாத்தி உன்னாசை போலே இணைந்தும் கலந்தும் சுகத்தில் நனைந்தும் அம்மாடி சொன்னாலே வெட்கம் வரும். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஹே ராஜா I love you. ஏ ராதா I love you. இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே.
பன்னீரை அள்ளித்தெளி நீ என் ஆசை செல்லக்கிளி கட்டிக்கொள் உயிரோடு ஒட்டிக்கொள் பன்னீரை அள்ளித்தெளி நீ என் ஆசை செல்லக்கிளி என் தேகம் எங்கெங்கும் மின்சாரம் பாயும் விடியும் வரைக்கும் அமுதம் சுரக்கும் ஆத்தாடி சொன்னாலே சொர்க்கம் வரும் அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே ஏ ராதா I love you ஏ ராஜா I love you இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய் அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय ॐ पार्वतीपतये पालितकिङ्करा ॐ नमः शिवाय ॐ पार्वतीपतये पालितकिङ्करा ॐ नमः शिवाय ॐ पार्वतीपतये पालितकिङ्करा ॐ नमः शिवाय ॐ
पार्वतीपतये पालितकिङ्करा ॐ नमः शिवाय। ॐ पार्वतीपतये पालितकिङ्करा ॐ नमः शिवाय। ॐ पार्वतीपतये पालितकिङ्करा ॐ नमः शिवाय। ॐ पार्वतीपतये पालितकिङ्करा ॐ नमः शिवाय। ॐ त्र्यम्बकेश्वरा गजचर्माम्बरा 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 ॐ नमः शिवाय। ॐ त्रिपुरासुरहरा नादशरीरा 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 ॐ नमः शिवाय।
त्रिपुरासुरहर नादशरीरा ॐ नमः शिवाय। ॐ भगवते खेचराय गोचराय 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 ॐ नमः शिवाय। ॐ सर्वलोकप्रजापतये 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 ॐ नमः शिवाय। ॐ महारेतसे सुवर्णरेतसे ॐ नमः शिवाय। ॐ महारेतसे सुवर्णरेतसे ॐ नमः शिवाय। ॐ
सुवर्णरेतसे ॐ नमः शिवाय ॐ महारेतसे 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 सुवर्णरेतसे ॐ नमः शिवाय ॐ महाबलाय बीजवाहनाय 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 ॐ नमः शिवाय शिव महदेवा शंभो शंकरा पावन गंगाधरा अगणित लीला आश्रित पाला मंगल गौरीवरा शिव वृषवाहा निर्मल देहा सुंदर ज्योतिर्मया करुणा सिंधु कुबेर बंधु गिरीश परात्परा गणपति मुंदिवर हरहर शिवनुक आरती षण्मुख वेलने कंद शिव शंकर हरनुक आरती
शिवशुभशीला ब्रह्मकपाला परमदिगम्बरा वेदविहारा नादशरीरा भक्तहृदन्तरा बुधनियतात्मा भक्ताभीष्टा चिन्मय शाश्वता तारकनामा सद्गुणधाम वरमुनि सम्पूजिता गुणवதி பார்வதி துணை நலமா கூத்தபிரானுக்கு ஆரத்தி இன்னலை அறுக்கும் இறைவனுக்கு தென்னகத்தேனுக்கு ஆரத்தி शिव धनुर्धरा प्रलय भयंकरा बृंदार वंदिता सुपुण्यचरिता हिरण्यरेता पालित श्रित पारिजाता सुलभ बहुश्रुत आज्ञाधारा पावन नदीश्वरा अष्टैश्वर्या दुष्कृतिहारा गिरिरथ प्रभाकरा சென்னறி சுடராம் தேவனுக்கு கண்ணுதலோனுக்கு ஆரத்தி திருப்புறம் எரித்தரம் காத்த பிரான் விரிசடையோனுக்கு ஆரத்தி शिव निर्लेपा भवनिरवद्या नरनारायण प्रिया विश्वंभरहर वेदांत सारा पुरुषार्थ साधका ओम लयकारा रुद्रावतारा सच्चिदानंदमया आनंद कंदा अत पाप बृंदा पालित नंदीश्वरा பேரொழிக்கு கங்காதரனுக்கு ஆரத்தி நதிமதி சூடிய நாதனுக்கு அரங்கன் மாமனுக்கு ஆரத்தி शिव साकारा त्रिगुणाकारा भगवान परंतपा प्रमथ गणाधिपा जटाकलापा ज्योतिर्मय रूपा खंड परशुः अंधकरिपुः अक्षय गुणाकरा सर्वाकारा सकलाधारा देवासुर गुरुदेवा ஆலமுண்டவன் சோமனுக்கு அர்த்தநாரிக்கு ஆரத்தி தேனம பூமன விமலனுக்கு வானவர் கோனுக்கு ஆரத்தி सहस्रबाहु सहस्रमूर्धा सकल चराचरा विश्ववंदिता विक्रमोन्नता अंचित कलाधरा पुण्यदर्शना पापमोचना आदित्य वैवस्वता कैलास मंदिरा कमंडलधरा स्वच्छ प्रकाशात्मा ஜம்புலிங்கேஸ்வர சுவாமிக்கு வைத்தியநாதனுக்கு ஆரத்தி காலத்திநாதன் கைலைபதி நீலகண்டனுக்கு ஆரத்தி श्रीमान सुकृत भाग्य विधाता निर्मल भस्म प्रिया स्मशान निलया कल्पांत विलया अपार कृपामया श्रीताळि रक्षा ममैकचित्ता शिरस्थित सुधाकरा
ಅನಾಥನಾಥ ಆದ್ಯಂತರಹಿತ ಈಶಾ ತಮೋಹರ எல்லையரு பரம்பொருளான நெல்லையப்பனுக்கு ஆரத்தி உண்ணாமுலையாள் உடனுறைவோம் அண்ணாமலைக்கு ஆரத்தி ಪಟು ವಿಶ್ವರೂಪ ಯೋಗಾತ್ಮದೀಪ ಸರ್ವ ಪ್ರಮಾಣ ಸಂವಾದ ನಮೋ ನಟರಾಜ ದಿವ್ಯ ಸುತೇಜ ಸುಭಗ ನಾಗಾಭರಣ ಆಸ್ತಿಕವಾದ ಅಪರಿಚ್ಛೇದ ಚಿನ್ಮಯ ಮುಕ್ತಿ ಪ್ರಬೋಧ ಪಿನಾಕಹಸ್ತ ಯಜ್ಞ ಫಲಪ್ರದ ಧವಳ ವಿನಿರ್ಮಲ ಗಾತ್ರ தோடுடை செவியோன் தூயனுக்கு ஆளும் பரமனுக்கு ஆரத்தி ஆதி மூலவன் நிமலனுக்கு ஜோதிநாதனுக்கு ஆரத்தி ನೇತ್ರ ವಿರೂಪ ಅಂಧ ಸ್ವರೂಪ ಅವ್ಯಯ ಪುರಾತನ ಮಂತ್ರ ಪ್ರತ್ಯಯ ಮನೋದುರ್ಜೇಯ ಪಾಹಿ ದೀನಾವನ ಓಂಕಾರಾಕ್ಷರ ಆತ್ಮ ಪ್ರಕಾಶಕ ಗಂಗಾ ತೀರ್ಥ ಜಲ ಧರ್ಮಾಧ್ಯಕ್ಷ ತ್ರಿಜಗದ್ರಕ್ಷ ಉತ್ತಮ ಸುರಾಧಿಪ ஏகனேகன் ஏகாம்பரன் ஈசன் இறைவனுக்கு ஆரத்தி மல்லிகார்ஜுனன் மாறனுக்கு சொல்லி எடுப்போம் ஆரத்தி ಸೂತ್ರಾಕಾರ ಸರ್ವವ್ಯಾಪ ನಾನಾವಿಧ ರೂಪ ಲೋಕಸಾರಂಗ ದಿವ್ಯ ಧವಳಾಂಗ ವಿಶಿಷ್ಟ ಪುರಂದರ ಹರ ಪರಮೇಶ ಹರ ಜಗದೀಶ ಶತರವಿ ಸಮಭಾಸ ಸಜ್ಜನ ಗಣ ನಿತ್ಯ ಸಂರಕ್ಷ ಮುಮುಕ್ಷು ಮನೋಲ್ಲಾಸ ಶಂಭೋ ಶಂಕರ ಆರತಿ ಸರ್ವೇಶ್ವರನೇ ಆರತಿ ಶಿವ ಶಿವ ಶಿವಮೇ ಆರತಿ ದೇವ ದೇವನೇ ಆರತಿ ಶಂಭೋ ಶಂಕರ ಆರತಿ ಸರ್ವೇಶ್ವರನೇ ಆರತಿ ಶಿವ ಶಿವ ಶಿವಮೇ ಆರತಿ ದೇವ ದೇವನೇ ಆರತಿ ಶಂಭೋ ಶಂಕರ ಆರತಿ ಸರ್ವೇಶ್ವರನೇ ಆರತಿ ಶಿವ ಶಿವ ಶಿವಮೇ ಆರತಿ ದೇವ ದೇವನೇ ಆರತಿ ಶಂಭೋ ಶಂಕರ ಆರತಿ ಸರ್ವೇಶ್ವರನೇ ಆರತಿ ಶಿವ ಶಿವ ಶಿವಮೇ ಆರತಿ ದೇವ ದೇವನೇ ಆರತಿ ಶಂಭೋ ಶಂಕರ ಆರತಿ ಸರ್ವೇಶ್ವರನೇ ಆರತಿ ಶಿವ ಶಿವ ಶಿವಮೇ ಆರತಿ ದೇವ ದೇವನೇ ಆರತಿ ನಮಃ ಶಿವಾಯ. ಓಂ ಹರ ಹರ ಮಹಾದೇವ ಶಂಭೋ ಶಂಕರ. ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ.
हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय। ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय। ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय। ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय। ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय। ॐ हर हर महादेव शम्भो शङ्कर ॐ नमः शिवाय। ॐ पार्वतीपतये पालितकिङ्करा 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 ॐ नमः शिवाय। ॐ त्र्यम्बकेश्वरा गजचर्माम्बरा ॐ नमः शिवाय। ॐ त्र्यम्बकेश्वरा गजचर्माम्बरा ॐ नमः शिवाय। ॐ त्र्यम्बकेश्वरा गजचर्माम्बरा ॐ नमः शिवाय। ॐ त्र्यम्बकेश्वरा गजचर्माम्बरा
ॐ नमः शिवाय। ॐ त्र्यम्बकेश्वरा गजचर्माम्बरा ॐ नमः शिवाय। ॐ त्र्यम्बकेश्वरा गजचर्माम्बरा ॐ नमः शिवाय। ॐ त्र्यम्बकेश्वरा गजचर्माम्बरा ॐ नमः शिवाय। ॐ त्रिपुरासुरहरा नादशरीरा 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 ॐ नमः शिवाय। ॐ भगवते खेचराय गोचराय 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 ॐ नमः शिवाय। ॐ
भगवते खेचराय गोचराय ॐ नमः शिवाय। ॐ सर्वलोकप्रजापतये 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 ॐ नमः शिवाय। ॐ महारेतसे सुवर्णरेतसे 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 ॐ नमः शिवाय। ॐ महाबलाय बीजवाहनाय ॐ नमः शिवाय। ॐ महाबलाय बीजवाहनाय ॐ नमः शिवाय। ॐ
ಶಿವಾಯ. ಓಂ ಮಹಾಬಲಾಯ ಬೀಜವಾಹನಾಯ ಓಂ ನಮಃ 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 ಶಿವಾಯ. ಶಿವ ಮಹದೇವ ಶಂಭೋ ಶಂಕರ ಪಾವನ ಗಂಗಾಧರ ಅಗಣಿತ ಲೀಲಾ ಆಶ್ರಿತ ಪಾಲ ಮಂಗಳ ಗೌರೀವರ ಶಿವ ವೃಷವಾಹ ನಿರ್ಮಲ ದೇಹ ಸುಂದರ ಜ್ಯೋತಿರ್ಮಯ ಕರುಣಾ ಸಿಂಧು ಕುಬೇರ ಬಂಧು ಗಿರೀಶ ಪರಾತ್ಪರ ಗಣಪತಿ ಮುಂದಿವರ ಹರಹರ ಶಿವನುக்கு ಆರತಿ ಷಣ್ಮುಖ ವೇಲನೆ ತಂದ ಶಿವ ಶಂಕರ ಹರನುக்கு ಆರತಿ ಶಿವ ಶುಭಶೀಲ ಬ್ರಹ್ಮ ಕಪಾಲ ಪರಮ ದಿಗಂಬರ ವೇದ ವಿಹಾರ ನಾದ ಶರೀರ ಭಕ್ತ ಹೃದಂತರ ಬುಧ ನಿಯತಾತ್ಮ ಭಕ್ತಾಭೀಷ್ಟ ಚಿನ್ಮಯ ಶಾಶ್ವತ ತಾರಕ ನಾಮ ಸದ್ಗುಣಧಾಮ ವರಮುನಿ ಸಂಪೂಜಿತ குணவதி பார்வதி துணை நலமா கூத்தபிரானுக்கு ஆரத்தி இன்னலை அறுக்கும் இறைவனுக்கு தென்னக தேனுக்கு ஆரத்தி ಶಿವ ಧನುರ್ಧರ ಪ್ರಳಯ ಭಯಂಕರ ಬೃಂದಾರ ವಂದಿತ ಸುಪುಣ್ಯ ಚರಿತ ಹಿರಣ್ಯರೇತ ಪಾಲಿತ ಶ್ರಿತ ಪಾರಿಜಾತ ಸುಲಭ ಬಹುಶ್ರುತ ಆಜ್ಞಾಧಾರ ಪಾವನ ನದೀಶ್ವರ ಅಷ್ಟೈಶ್ವರ್ಯ ದುಷ್ಕೃತಿಹಾರ ಗಿರಿರಥ ಪ್ರಭಾಕರ சென்னறி சுடராம் தேவனுக்கு கண்ணுதலோனுக்கு ஆரத்தி திருப்புறம் எரித்தரம் காத்த பிரான் திருசடையோனுக்கு ஆரத்தி ಶಿವ ನಿರ್ಲೇಪ ಭವ ನಿರವದ್ಯ ನರನಾರಾಯಣ ಪ್ರಿಯ ವಿಶ್ವಂಭರ ಹರ ವೇದಾಂತ ಸಾರ ಪುರುಷಾರ್ಥ ಸಾಧಕ
ॐ लयकार रुद्रावतार सच्चिदानन्दमया आनन्दकन्द अत पापबृन्द पालित नन्दीश्वर கங்காதரனுக்கு ஆரத்தி நதிமதி சூடிய நாதனுக்கு அரங்கன் மாமனுக்கு ஆரத்தி शिवसाकार त्रिगुणाकार भगवान् परन्तप प्रमथगणाधिप जटाकलाप ज्योतिर्मय रूप खण्डपरशुः अन्धकरिपुः अक्षय गुणाकरा सर्वाकार सकलाधार देवासुर गुरुदेवा ஆலமுண்டவன் சோமனுக்கு அர்த்தநாரிக்கு ஆரத்தி சேனமர் பூமன விமலனுக்கு வானவர் கோனுக்கு ஆரத்தி सहस्रबाहु सहस्रमूर्धा सकलचराचरा विश्ववन्दिता विक्रमोन्नता अञ्चितकलाधरा पुण्यदर्शना पापमोचना आदित्यवैवस्वता कैलासमन्दिरा कमण्डलधरा स्वच्छप्रकाशात्मा ஜம்புலிங்கேஸ்வர சுவாமிக்கு வைத்தியநாதனுக்கு ஆரத்தி காலத்திநாதன் கைலைபதி நீலகண்டனுக்கு ஆரத்தி श्रीमान् सुकृत भाग्यविधाता निर्मल भस्म प्रिया स्मशान निलय कल्पान्त विलय अपार कृपामय श्रिताळि रक्षा ममैकचित्ता शिरस्थित सुधाकरा अनाथनाथ आद्यन्तरहिता ईशा तमोहरा எல்லையறுபரம் பொருளான நெல்லையப்பனுக்கு ஆரத்தி உண்ணாமுலையாள் உடனுறைவோன் அண்ணாமலைக்கு ஆரத்தி पटु विश्वरूपा योगात्मदीपा सर्वप्रमाण संवादा नमो नटराजा दिव्यसुतेजा सुभगनागाभरणा आस्तिकवादा अपरिच्छेदा चिन्मय मुक्ति प्रबोधा पिनाकहस्ता यज्ञफलप्रदा धवल विनिर्मल गात्रा தோடுடை செவியோன் தூயனுக்கு ஆளும் பரமனுக்கு ஆரத்தி ஆதிமூலவன் விமலனுக்கு ஜோதிநாதனுக்கு ஆரத்தி नेत्र विरूपा अंधस्वरूपा अव्यय पुरातना मंत्र प्रत्यय मनोदुर्जेय पाहि दीनावना ओंकाराक्षर आत्मप्रकाशक गंगा तीर्थ जला धर्माध्यक्ष त्रिजगद्रक्ष उत्तम सुराधिपा ஏகனேகன் ஏகாம்பரன் ஈசன் இறைவனுக்கு ஆரத்தி மல்லிகார்ஜுனன் மாறனுக்கு சொல்லி எடுப்போம் ஆரத்தி
सूत्राकार सर्वव्याप नानाविधरूप लोकसारंग दिव्यधवडांग विशिष्ट पुरंदरा हर परमेश हर जगदीश शतरवि समभास सज्जन गण नित्य संरक्ष मुमुक्षु मनोल्लास शंभो शंकर आरती सर्वेश्वर में आरती शिव 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 में आरती देव देव में आरती शंभो शंकर आरती सर्वेश्वर में आरती शिव 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 में आरती देव देव में आरती शंभो शंकर आरती सर्वेश्वर में आरती शिव 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 में आरती देव देव में आरती शंभो शंकर आरती सर्वेश्वर में आरती शिव 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 में आरती देव देव में आरती शंभो शंकर आरती सर्वेश्वर में आरती शिव 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 में आरती देव देव में आरती नमः शिवाय।